மக்கா நகருக்கு சற்று வெளியே உள்ளது தன்வீம் எனும் பகுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ் செய்ய வந்தபோது ஹஜ் கடமை செயல்பாடுகளின் இடையில் அன்னைக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. காபாவை தவாஃப் செய்ய இயலாமல் ஆகிவிட்டது. அவர்கள் தூய்மை அடைந்த பின்னர் தன்வீமுக்கு வந்து இஹ்ராம் மேற்கொண்டு காபாவுக்கு சென்று தவாஃப் செய்து ஹஜ்ஜை முழுமைப்படுத்தினார். அந்த இடத்தில் இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பள்ளி பேரில் ஒரு அழகிய பள்ளி உள்ளது. தன்வீமில் அன்று ஒரு சம்பவம். குவைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு எனும் நபித்தோழர் ஒருவர் மக்கத்து குறைஷிகளால் கைப்பற்றப்பட்டு அன்று கொலை தண்டனைக்கு உட்பட்டிருந்தார். கொளுத்தும் சுடு மணலில் வெற்றுடம்பாய் படுக்க வைத்து மார்பில் பாராங்கல்லை ஏற்றி வைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குதூகலத்துடன் வேடிக்கை பார்த்த கூட்டம் அல்லவா. எனவே மக்கா நகரவாசிகள் வேடிக்கை பார்க்க குழுமிவிட்டனர். சயீத் இப்னு ஆமிர் அப்பொழுது இளைஞர் முண்டியடித்து கொண்டு அவரும் கூட்டத்தில் புகுந்திருந்தார். சங்கிலிகளால் கட்டி எடுத்து கொண்டு வரப்பட்ட குவைவிடம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது. 2 ரக்காத் தொழ வேண்டும். அனுமதி அளிக்கப்பட்டது. மரண பயம் எதுவுமே எற்ற அமைதியான தொழுகை குவைப் அழகாய் நிறைவேற்றினார். பின்னர் அநியாயத்திற்கு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளப்படுகிறார். சரியில்லை, இது எதுவுமே சரியில்லை என்று சயீத் மனம் நிச்சயமாய் சொன்னது. தொடர்ந்து வந்த நாட்களில் மனதை மரணம் வென்றது. ஒரு நாள், போங்களா நீங்களும் உங்கள் கொள்கையும் என்று குறைஷிகளிடம் கூறிவிட்டு மதினா சென்று விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தஞ்சமடைந்து விட்டார். பிறகு கைஃபர் யுத்தத்தில் அதன் பிறகு நடைபெற்ற போர்களிலும் கலந்து கொண்ட வீரர் சயீத். அபூபக்கர் மற்றும் உமர் இருவரும் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்மையை இறை விசுவாசத்தையும் நன்கு அறிந்திருந்தார்கள். அவரது ஆலோசனைகளையும் அந்த 2 ஹலீஃபாக்கள் கேட்டறிந்து செயல்படுவார்கள். உமர் ஹலீஃபா பொறுப்பேற்று கொண்டிருந்த ஆரம்ப நேரத்தில் ஒரு முறை சயீத் அவரிடம் ஆலோசனை பகர்ந்தார். நான் உம்மிடம் மனப்பூர்வமாய் சொல்கிறேன், மக்களிடம் நீங்கள் நடந்து கொள்வதன் பொருட்டு அல்லாஹ்விற்கு அஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் அவனிடம் உமக்குள்ள உறவு குறித்து மக்களை அஞ்ச வேண்டாம். சொன்னதே செய்யுங்கள். ஏனெனில் வாக்குறுதியில் சிறந்தது அதை நிறைவேற்றுவதே. முஸ்லிம்களின் நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்று கொண்டிருப்பவர்களை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எதை விரும்புவீர்களோ வெறுப்பீர்களோ அதையே அவர்களுக்கும் விரும்புங்கள், நிராகரியுங்கள். சத்தியத்தை அடைய எத்தகைய இடையூறையும் சமாளியுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதில் மற்றவர்களை குற்றம் குறை சாட்டி புறந்தள்ளுங்கள். இதுவே அதன் சாராம்சம். இந்த நேர்மையெல்லாம் தான் ஹிம்ஸிற்கான அமீருக்கு தகுதியான ஆள் தேர்ந்தெடுக்க உமர் யோசித்து கொண்டிருந்த போது சயீத் இப்னு ஆமிர் பெயர் கவனத்திற்கு வந்த உடனே டிக் செய்யப்பட்டது. உமர் நிர்வாக பொறுப்பிற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் லாவகமும் அதற்குரியவர்கள் பதவியை வெறுத்தொதுக்குவதும் அதெல்லாம் சுவாரஸ்யமான தனி கதைகள். சயீத், உம்மை ஹிம்ஸுக்கு கவர்னராக நியமிக்கிறேன் என்று உமர் அறிவித்த போது மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் பரவாயில்லை. அவரது பதில்தான் ஆச்சரியம். உமர், கெஞ்சி கேட்கிறேன், என்னை உலக விவகாரத்திற்கெல்லாம் நிர்வாகியாக்கி அல்லாஹ்விடம் நஷ்டமாக்கி விடாதீர்கள். உமருக்கு ஆத்திரம் எழுந்தது. என்னை ஹலீஃபா பொறுப்பில் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி விடுவீர்கள். உலக விவகார சுமையை என் தலையில் வைப்பீர்கள். ஆனால் உதவிக்கு வராமல் கைவிட்டு ஓடிவிடுவீர்கள். பதவியையும் பணத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டு ஓடிய சமூகம் அது. முன்மாதிரி சமூகம். நம்மால் வரலாற்றில் படித்து பெருமூச்செறிய மட்டுமே முடியும். உமர் வாதத்தின் நியாயம் சயீதுக்கு புரிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உம்மை நான் கைவிட மாட்டேன் என்று ஏற்றுக்கொண்டார் சயீத்.